இப்போ இருக்க முதல்வரா கொஞ்சம் போகட்டும், காலம் போகட்டும், பார்ப்போம். இதுவரை நல்லா இல்லை, ஒருவேளை இனிமே பின்னாடி நல்லா இருந்தாலும் இருக்கலாம். தேசிய கல்விக் குழுவில் என்ன நோக்கம் வச்சிருக்கிறாங்க? மற்றபடி 3 மொழியை கற்றுக்கொள்ளணும்ன்ற அவசியம் இல்லை. தாவேக ஆட்சி நல்லா இல்லை, விஜயை சாடிய பாப்பையா, மும்மொழியை எதிர்க்கும் சாலமன். நம்ம வீட்டுக்கு வாங்க, என்கிட்ட 2 பொண்ணுங்க இருக்குது, நல்லா பழகுங்க, பிடிச்சா கட்டிங்க, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸாக இருங்க, இது அங்கவை அது சங்கவை என்று சிவாஜி பட வசனத்தின் மூலம் நம் மனதில் நீங்கா இடம் பிடித்த சாலமன் பாப்பையா அவர்கள் தற்போது தாவேக ஆட்சிக்கு எதிராக ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கார். அந்த காணொலியால் தன் பெயருக்கு தானே களங்கம் விளைவித்த செய்தியை நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் பார்க்கலாம். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. தமிழக வெற்றிக் கழகம் புதிதாக ஆட்சி அமைத்து 2 மாதங்கள் கடந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆட்சியின் செயல்பாடுகள் குறித்து மூத்த பிரபலமான பட்டிமன்ற நடுவர் சாலமன் பாப்பையா சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்கார். அவர் பேசியுள்ள விஷயங்கள் தற்போது பெரிய அளவில் கவனத்தை ஈர்த்து கொண்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் 108 இடங்களில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக் கழக திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்தது. புதிதாக தாவேக ஆட்சி அமைத்த 2 மாதங்கள் கடந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆட்சியின் செயல்பாடுகள் குறித்து பலரும் கருத்து தெரிவிக்க ஆரம்பித்து விட்டனர். இந்த நிலையில் பட்டிமன்ற பேச்சாளர் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி குறித்து அவர் பேசியுள்ளது இணையதளத்தில் கவனம் ஈர்த்து வருது. தமிழ்நாட்டில் புதிதாக ஆட்சி அமைத்துள்ள தாவேக அளித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது தொடர்பாக 6 மாதங்கள் எந்த விமர்சனத்தையும் வைக்க மாட்டோம் என பிரதான எதிர்க்கட்சியான திமுக தெரிவித்தது. அதே நேரம் சட்டம் ஒழுங்கு மற்றும் மக்கள் பிரச்சனைகள் குறித்து தொடர்ச்சியாக கேள்விகளை எதிர்க்கட்சிகள் முன்வைத்து வராங்க. இதற்கிடையில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு, பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் போன்றவையும் தாவேக அரசு மீது விமர்சனங்களை கிளப்பி வருது. இந்நிலையில் மதுரையில் நூலகம் திறப்பு விழா ஒன்றில் பங்கேற்ற சாலமன் பாப்பையா தொடர்ந்து செய்தியாளர்கள் எழுப்பிய பல கேள்விகளுக்கு பதிலளித்தார். அப்போது புதிய முதல்வருடைய ஆட்சி எப்படி உள்ளது என பத்திரிகையாளர் ஒருவர் கேட்க, அதற்கு கொஞ்ச காலம் போகட்டும் பார்ப்போம், இதுவரை நல்லா இல்லை என வெளிப்படையாக தாவேக ஆட்சி குறித்து பேசியிருக்காரு சாலமன் பாப்பையா. அவருடைய இந்த பதில் தற்போது சோசியல் மீடியாவில் தீயா பரவி வருது. தொடர்ந்து அவர் இதுவரை நல்லா இல்லை, ஒருவேளை பின்னாடி நல்லா இருந்தாலும் இருக்கலாம், எனவே பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்ற கருத்தினையும் சாலமன் பாப்பையா முன்வைத்துள்ளார். இப்போ இருக்க முதல்வரா கொஞ்சம் போகட்டும், காலம் போகட்டும், பார்ப்போம். இதுவரை நல்லா இல்லை, ஒருவேளை இனிமே பின்னாடி நல்லா இருந்தாலும் இருக்கலாம், அதனால் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தொடர்ந்து அவரிடம் தேசிய கல்விக் கொள்கை குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. தமிழ்நாட்டிற்கு அது நல்லதா இல்லையா என கேட்கப்பட்டது. அதற்கு அவர், மும்மொழி கொள்கையை நான் அங்கீகரிக்கவே மாட்டேன், பல மொழிகள் படிக்கின்ற காரணத்தால் என்ன லாபம், தற்போது 2 மொழிகளை தெரிந்து கொள்கிறார்கள், இன்னொரு மொழி வேண்டும் என்றால் அது எப்போது தேவையோ அப்போது தெரிந்து கொள்வார்கள், மற்றபடி 3 மொழியை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன, தேசிய கல்விக் கொள்கை என்பது வேறொரு மொழியை திணிப்பதற்கான வழியாக எனக்கு தோன்றுகிறது, அதனால் நான் விரும்பலை எனவும் கருத்து தெரிவித்துள்ளார் சாலமன் பாப்பையா. தேசிய கல்விக் கொள்கை வந்து அமல்படுத்த சொல்லி சொல்றாங்க, அது தமிழகத்துக்கு வந்து நல்லதா? தேசிய கல்விக் குழுவா? தேசிய கல்விக் குழுவில் என்ன நோக்கம் வச்சிருக்கிறாங்க? மும்மொழியை நான் அங்கீகரிக்க மாட்டேன். ஏன் அப்படின்னு சொன்னால், பல மொழிகள் படிக்கிறதுனால நமக்கு என்ன லாபம் இருக்குன்றது இப்போதைக்கு 2 மொழி தெரிஞ்சுக்கிறாங்க, இன்னொரு மொழி தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்போ வாய்ப்பு வேணுமோ அப்போ தெரிஞ்சுக்கிடுவாங்க, அது தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. மற்றபடி 3 மொழியை கற்றுக்கொள்ளணும்ன்ற அவசியம் இல்லை. அது ஒருவேளை எனக்கு என்னமோ நாளை வந்து வேறு ஒரு மொழியை உள்ள திணிப்பதற்காக வரக்கூடிய மொழியாக எனக்கு தோணுது, அதை நான் விரும்பலை. இதனிடையில் தாவேக ஆட்சி நீடிக்காது, அடுத்த 6 மாதங்களில் கவிழ்ந்துவிடும் என திமுக அதிமுக கட்சியை சார்ந்தவர்கள் பேசி வர்றாங்க. இதுவும் அரசியல் வட்டாரத்தில் பலவிதமான விவாதங்களை கிளப்பி வண்ணம் உள்ளன. அதே நேரம் ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு தெரிவித்த காங்கிரஸ், விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த ஆட்சியை கவிழவிட மாட்டோம்,
5 ஆண்டுகள் தாவேக ஆட்சி நீடிக்கும் என கருத்துக்கள் தெரிவித்து வர்றாங்க. அதோடு தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 7 தொகுதிகளில் நடக்க உள்ள இடைத்தேர்தலுக்கு அரசியல் கட்சிகள் தயாராகி வர்றாங்க. ஆளும் கட்சியான தாவேகா இத்தனை இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என முனைப்பு காட்டி கொண்டிருக்கின்றன. அதே நேரம் திமுக அதிமுகவும் இடைத்தேர்தலில் தங்களது பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்காங்க. இதற்கிடையில் 5 தொகுதிகளில் இடைத்தேர்தல் அறிவிப்பதற்கு நீதிமன்றம் தடை விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. வீடு தேடி வந்தவங்களை இப்படி வெளியே நிற்க வைக்கலாமா? இதுவா தமிழ் கலாச்சாரம்? அவர் கண்ணை பாரியா, அவர் கலரை பாரியா, ஐயோ அவர் ஸ்டைலை பாரியா. இப்போ இவர் வெளியிட்ட வீடியோவை பார்த்து உங்கள் கருத்தை கமெண்டில் போடுங்க. இது போன்ற விறுவிறுப்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.